தாய் இறந்ததுக்கு அப்புறமா மகனும் இறந்து போயிடுவாரு. ஆனா மக்கள் திலகம் அவர்களுக்கு இந்த முடிவு கொஞ்சம் கூட பிடிக்கலையா இயக்குனர் கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஆனா இயக்குனர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? மக்கள் திலகம், நடிகர் திலகம், இந்த இரண்டு திலகங்களும் இணைந்து நடித்த ஒரே திரைப்படமான கூண்டுக்கிளி திரைப்படத்தை புரட்சி தலைவர் அவர்கள் கிட்ட போய் ராஜகுமாரி அவர்கள் என்னுடைய சகோதரருடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கு படங்கள் நடிச்சு கொடுக்குமாறு கேட்டிருக்காங்க. உடனே மக்கள் திலகம் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்கள் நடித்த பல சிறப்பான படங்களை தயாரிச்சிருந்திருக்காங்க இயக்குனர் ராமண்ணா அவர்கள். மக்கள் திலகம், நடிகர் திலகம், இந்த இரண்டு திலகங்களும் இணைந்து நடித்த ஒரே திரைப்படமான கூண்டுக்கிளி திரைப்படத்தை இயக்கி தயாரிச்சிருந்தாரு ராமண்ணா அவர்கள். அதே மாதிரி பாசம் திரைப்படத்தையும் இயக்கி தயாரிச்சிருக்காரு. ராமண்ணா அவர்கள் திரையுலகில படத்தொகுப்பாளராக தான் தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்காங்க. ஆனா அவங்களுடைய சகோதரியான ராஜகுமாரி அவர்களுக்கு எப்படியாவது தன்னுடைய சகோதரரை இயக்குனர் ஆக்கிடணுன்ற விருப்பம் இருந்திருக்கு. அதனாலேயே RR பிக்சர்ஸ் என்ற பெயரில் பட தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. புரட்சி தலைவர் அவர்கள் கிட்ட போய் ராஜகுமாரி அவர்கள் என்னுடைய சகோதரருடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கு படங்கள் நடிச்சு கொடுக்குமாறு கேட்டிருக்காங்க. உடனே மக்கள் திலகம் அவர்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. பிரபல நடிகையான ராஜகுமாரி அவர்கள் மக்கள் திலகம் அவர்களோடு இணைந்து குலே பகாவலி, புதுமை பித்தன் போன்ற படங்கள்ல இணைந்து நடிச்சிருக்காங்க. மக்கள் திலகம் அவர்கள் மேல மிகுந்த மதிப்பும் கொண்டிருந்தாங்க ராஜகுமாரி அவர்கள். அதனாலேயே மக்கள் திலகம் அவர்கள் பல படங்களை அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு நடிச்சு கொடுத்திருக்காங்க. பாசம் திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கதாநாயகனான மக்கள் திலகம் அவர்கள் தாய் மீது ரொம்ப பாசம் கொண்டவரா இருப்பாங்க. தாய் இறந்ததுக்கு அப்புறமா மகனும் இறந்து போயிடுவாரு. ஆனா மக்கள் திலகம் அவர்களுக்கு இந்த முடிவு கொஞ்சம் கூட பிடிக்கலையா இயக்குனர் கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஆனா இயக்குனர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? மகன் தன்னுடைய தாய் மீது கொண்ட அழுத்தமான பாசத்தை உணர்த்தும் வகையில தான் இந்த முடிவு இருக்கு அப்படின்னு சொல்லி வாதாடி இந்த முடிவையே படத்துடைய முடிவா வச்சிருக்காங்க. பாசம் திரைப்படம் திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த படத்தை பார்த்த ரசிகர்களுக்கு படத்துடைய முடிவு கொஞ்சம் கூட பிடிக்கலையா. ஏன்னா புரட்சி தலைவர் அவர்கள் இறந்துடுற மாதிரி இந்த படத்துடைய முடிவை அமைச்சிருப்பாங்க. ரசிகர்கள் இதை பார்த்து திரையரங்குகள்ல கலாட்டா கூட செஞ்சிருக்காங்க. பொருளாதார ரீதியில இந்த படம் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ராமண்ணா அவர்கள் இந்த படத்தின் மூலமா ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, மக்கள் திலகம் அவர்கள் எந்த அளவுக்கு மக்களுடைய மனதை ஆழமா புரிஞ்சிருக்காருன்றது. இந்த படத்துல பாடல்கள் எல்லாத்தையுமே கவியரசர் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. ரொம்ப அருமையா எழுதியிருப்பாங்கன்னே சொல்லலாம். இதுல படத்துடைய தொடக்கத்திலேயே மக்கள் திலகம் அவர்கள் பாடுற மாதிரி ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும். அந்த பாடல் தான் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக என தொடங்கும் பாடல். இந்த பாடல் புரட்சி தலைவர் அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த பாடல்களுக்கு இடையில் வரக்கூடிய வரிகள் ரொம்ப அருமையா இருக்கும். என்ன வரிகள் அப்படின்னா, எனக்குள் எல்லாம் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னையின் மனமே என் கோவில், என்றும் அவளே என் தெய்வம் என்ற வரிகள் மக்கள் திலகம் அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான வரிகளும் கூட. பொதுவாகவே புரட்சி தலைவர் அவர்கள் அவருடைய படங்கள்ல ரொம்ப கலகலப்பா, சுறுசுறுப்பா நடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த படத்துல நேர்மாறா நடிச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லா காட்சிகள்லயுமே புரட்சி தலைவர் அவர்கள் சோகமா இருக்கிற மாதிரி காட்சிகள் இருக்கும். உடனே இயக்குனர் அவர்கள் ஒரு கனவு பாட்டு வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன பாட்டு அப்படின்னா, பால் வண்ணம் பருவம் கண்டு என தொடங்கும் பாடல் தான் அது. ரொம்ப அருமையான பாடல்னே சொல்லலாம். இந்த பாடலை PB ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அவங்களுடைய இனிமையான குரலால ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. இப்ப நம்ம வாத்தியார் அவர்கள் நடிச்ச படத்துல இருந்து ஒரு அருமையான அற்புதமான பாடல் காட்சியை பார்க்கலாம். இயக்குனர் ராமண்ணா அவர்கள் மக்கள் திலகம் அவர்களுடைய பேச்சை கேட்காம பாசம் திரைப்படத்தினுடைய முடிவை ரொம்ப சோகமான முடிவா எடுத்ததுனால ரசிகர்களுக்கு பிடிக்கல. படமும் சரியா ஓடாம பெரும் பொருளாதார இழப்பை சந்திச்சிருக்கு. இந்த படத்துக்கு அப்புறமா ராமண்ணா அவர்கள் மக்கள் திலகம் அவர்கள் கிட்ட போயிட்டு மேஜர் சந்திரகாந்த் என்ற படத்தை உங்களை வச்சு இயக்க போற அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா மக்கள் திலகம் அவர்கள் அதுக்கு ஒத்துக்கல. ஆனா மக்கள் திலகம் அவர்களுடைய கருத்தை ராமண்ணா அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்காரு. பாசம் திரைப்படத்துக்கு அப்புறமா இயக்குனரும் தயாரிப்பாளருமான ராமண்ணா அவர்கள் மக்கள் திலகம் அவர்களையும் மக்களுடைய மனங்களையும் ஆழமாக புரிந்து கொண்டு புரட்சி தலைவர் அவர்களை வச்சு ஜனரஞ்சகமான திரைப்படமான பணக்கார குடும்பம், பணம் படைத்தவன், பறக்கும் பறவை போன்ற திரைப்படங்களை இயக்கியிருந்தாங்க. இந்த படங்கள் எல்லாமே அருமையான படங்களா அமைஞ்சி நல்ல லாபத்தையும் ஈட்டி கொடுத்தது. இதுதான் இயக்குனர் ராமண்ணா அவர்களுடைய திரைப்பட வரலாறும் அவர் கற்றுக்கொண்ட பாடமும்.